இது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். ஜீசஸ் பார்க்கும்போது என்னன்னா, they were tired, exhausted. இதுக்கு மேல முடியலன்னு. ஆனா எக்ஸாஷன், டயர்ட், இதுக்கு மேல முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, தண்ணி மேல இறங்கி நடந்து வருவார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Matthew chapter 14ல 23, 24, 25, 26 வாசிக்கிறேன், அப்படி கேளுங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். சரி, இப்போ ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஐசியா 40ல 27ஆம் வசனம், 28, 29 அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதிலும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். 27வது வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலம்பல் யாக்கோபை பார்த்து பேசும்படி ஆண்டவர் ஏசாயா மூலமா பேசுறார். யாக்கோபே, நீ இப்படி பேசுற, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என்னுடைய நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று. நம்மள நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் சில நேரங்களில் விசேஷமாய் சோர்வுபடுகிற நேரங்களில் வரலாம். இப்போ இந்த ஐசையா 40யோட கான்டெக்ட்ல பார்க்கும்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பாதைகளை ஆயத்தம் பண்ணி தம்முடைய வசனத்தை அனுப்பி பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதான் நம்முடைய நியூ இயருடைய வாக்குத்தத்த வசனம். ஸோ அந்த மெசேஜ் நம்ம ஷேர் பண்ணும்போது, ஐ டோல்ட் யூ ஹவு காட் மேக்ஸ் அ வே. ஆண்டவர் வர்றதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுறாங்க. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு ஒரு ஹைவே ஆண்டவர் வர்றதுக்காக உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அடுத்தது வசனத்தை அனுப்புகிறார். மாறாத வசனம், எல்லாமே மாறும், வசனம் என்றென்றைக்கும் நிற்கும், அந்த மாறாத வசனம். 3வது அப்படி நம்ம வாசிச்சு வரும்போது பார்க்குறோம், அவர் பராக்கிரமசாலியாய் வந்து தன் பலனை கொடுக்கிறார். 2 ஆசீர்வாதத்தை பார்த்தோம் அந்த நியூ இயர்ல. என்னன்னா, ஒன்று பலன், இன்னொன்று பிரதிபலன். பலன் வந்து தேவன் அவராகவே உன்ட்ட வந்து கொடுக்கிறது பலன். பிரதிபலன் வந்து உங்களுடைய ஜெபத்திற்கும் உழைப்புக்கும் அவர் ஒரு ரெசிப்ரோகேட்டிங்காக ஆண்டவர் செய்கிறது பிரதிபலன். ஸோ அவருடைய பலனும் வருகிறது, பிரதிபலனும் வருகிறது. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ மைட்டா பிரைட்டாக செய்கிறார் அப்படின்னா இந்த வசனத்தில் போட்டிருக்கும். நிறைய காடுடைய பவர் போடப்பட்டிருக்கும். அவர் தண்ணீரை அப்படி கைப்பிடியில் அளந்து எடுத்துடுறாரு, வானங்களை ஜானளவாய் நிர்மாணிக்கிறார், இப்படி நிறைய போட்டிருக்கு. ஜாதிகளை ஏற்ற சாலையிலே தொங்கும் தூளி போல எடுக்கிறார். அதாவது தராசில் இந்த பக்கம் அந்த பக்கம் நிறுத்துறது போல த பீப்புள்ஸ் ஆஃப் தி எர்த் ஆண்டவர் அப்படி நிறுத்து பார்க்க வல்லமை உள்ளவர் அப்படின்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு இவ்வளவும் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம் அவர் அட்ரஸ் பண்றாரு. இந்த தேவன் இருக்கும் பொழுது நீ அவரை பார்த்து என்ன தைரியத்தில் சொல்லுவ, இந்த தேவன் என்னை மறந்தார், என் வழி அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீ புலம்பிட்டு இருக்கிற. உனக்கு ஆன்சராக தான் நான் இதை சொல்றேன்னு ஏசாயா எவ்வளோ சொல்லிட்டு he says,
உன் தேவன் உன்னை மறந்தார், என்னுடைய நியாயம் அவர்கிட்ட எட்டலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு நீ சொல்வானேன், why do you say like that சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே சொல்கிறார், பூமியின் கடையாந்திரங்களையே உருவாக்குன ஆண்டவர் அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அதாவது he is never too tired to take care of you. Can I hear an amen to that? He is never too tired to protect you. He is never too tired to bless you. கர்த்தருடைய கரம் குறுகி போகலை. ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எப்படிப்பட்டனா, இளைப்படைந்தவனே ஆண்டவர் பலன் செய்கிறார், சோர்ந்து போவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனே ஆண்டவர் சத்துவம் கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, இப்படி அவர் செய்யும் பொழுது the weak ஸ்ட்ராங் ஆக்கிடுறாரு. ஆமென். அந்த நோஞ்சான ஆண்டவர் பலவானா மாத்திடுறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு இன்னும் கொஞ்சம் சத்துவத்தை கொடுத்து நடக்கம் பண்றாரு. அவன் கூட கம்பேர் பண்ணினா வாலிபன் கூட தோத்து போயிடுவான். அதாவது எப்படி சொல்றாருன்னா, the ones who are actually called to be strong அவனே தோத்து போயிடுவான். எப்போனா இந்த வீக் ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு முதல் விஷயம் என்னன்னா, இஃப் எனி ஆஃப் அஸ் ஆர் திங்கிங் இந்த தேவன் என்னை மறந்தாரோ, என்னுடைய ஜெபம் அவருக்கு கேட்கலையோ, என் நியாயம் அவரிடத்துல எட்டலையோ, எல்லா நேரமும் அப்படி இந்த எண்ணெல்லாம் வராது. when your prayers are getting delayed, அந்த டைம்ல வரும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் பாருங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் எண்ணம் வரும். எப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நன்மையும் நல்லா செஞ்சு நீங்கள் அடி மேலே அடி வாங்குவீங்க. எல்லா அக்கிரமும் பண்ணுறவன் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்குவான். அதை பார்க்கும்பொழுது என் நியாயம் இன்னும் ஆண்டோட எட்டவே இல்லையோ அப்படின்னு தோணும். மத்தேயு 14 வாசிக்கும் பொழுது அது எனக்கு, நான் எவ்வளோ டைம் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கேன். எனக்கு இப்போ வந்த ரெவலேஷன் என்னென்னா, இயேசு தான் அனுப்பி விடுறாரு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு அடிக்கடி ஷேர் பண்ண ஒரு ரெவலேஷனாக, இட் வாஸ் காட் ஆர்டைன்டு ஜேர்னி. இயேசு தான் போன்றாரு, அவரே போயிட்டு அவரே புயல் அனுப்பி விட்டா எப்படி இது நியாயமா அப்படின்னு நமக்கு தோணும். காட் ஆர்டைன்டு ஜேர்னியில் புயல் வீசும், ஆனால் புயல் ஒன்றை மேற்கொள்ளாது. அந்த புயலின் மேலே இயேசு வருவார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன். ஆமென். when I was preaching, அப்புறம் ஆண்டவர் நேற்று எனக்கு ரீசெண்ட்லி when I was meditating, ஆண்டவர் என்ன புரிய வச்சார்னா, ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, படகு நடுக்கடலில் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுங்கள், நடுக்கடலில். ரெண்டாவது, காற்று எதிர்காற்றாக இருந்தது. இட் வாஸ் நாட் ஃபேவரபிள். ஹல்லேலூயா. மூணாவது, அவங்களுக்கு அதுக்கு மேலே துடுப்பு போடுறதுக்கு பலன் இல்லை, சோர்ந்து போயிட்டாங்க. இட் வாஸ் அட் தட் கண்டிஷன் ஜீசஸ் கேம். ஹல்லேலூயா. தி லார்ட் ஸ்போக் டு மீ. பிரச்சனையோடைய ஆழத்தில் நடுவில் இருந்தாலும் அங்கேயும் என் கரம் உன்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. எதுவுமே உனக்கு ஃபேவரபுளாக இல்லை, காற்று கூட உன் பக்கம் அடிக்க மாட்டேங்குது. அப்படி யாரா இங்கே இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் அவர் வந்து உன்னை பார்ப்பார். காற்று கூட என் சைடில் அடிக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு காற்று அடித்தா கூட போட் அந்த பக்கமாக திரும்பும். கடலும் பிரச்சனை பண்ணுது, காற்றும் பிரச்சனை பண்ணுது. இது போதாது அப்படின்னா, இந்த பீப்புள் யாருன்னா ஃபிஷர்மேனில், அவங்க கடல்லாம் தண்ணி போட்ட பாடு. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று கொடுக்கணுமான்னு தமிழில் சொல்லுவாங்க. அது மாதிரி they were born in the sea. அவனுக்கு எல்லாம் தெரியும், சீசன்டு ஃபிஷர்மேன். ஆனால் அவனுங்களே சோர்ந்து போகிற அளவுக்குன்னா இட் வாஸ் டூ பேட். ஆனால் அவங்க, அதாவது நாட் தட் they did not try. ஜீசஸ் பார்க்கும்போது என்னன்னா, they were tired, exhausted. இதுக்கு மேலே முடியலன்னு. ஆனால் எக்ஸாஷன், டயர்ட், இதுக்கு மேலே முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், தண்ணி மேலே இறங்கி நடந்து வருவார். அப்போது நம்ம வந்து யாக்கோபே, இஸ்ரவேலே, என் நியாயம் ஆண்டவர் மறந்துட்டாரு, என்னை மறந்துட்டாருன்னு நீ எப்படி சொல்லலாம்? எனக்கு அந்த கான்டெக்ஸ்டில் திருப்பியும் ஆண்டவர் எனக்கு புரிய வச்ச ஒரு விஷயம், ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் தி டிசைபிள் cried, Jesus come and save us. At least it is not written in the word of God. Maybe they cried, I don't know. ஆண்டவரே காப்பாத்துங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு முன்னாடி கூப்பிட்டானுங்க. இப்போது ஜீசஸ் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறார், அவர் இருந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. இயேசுவை கூப்பிட்டது போட கூட தெரியல. ஆண்டவர் எனக்கு அதான் புரிய வச்சார். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், சில ஜெபங்கள்லாம் நீங்கள் பண்ண கூட வேண்டாமா, அவர் இறங்கி வருவார். எப்போ நீங்கள் அவர் சித்தத்தில் இருந்தீங்கன்னா. என் வழி மறந்துட்டாரா, என்ன மறந்துட்டாரா, என் நியாயத்தை ஆண்டவர் விட்டுட்டாரா அப்படின்னு இனிமே உங்களுக்கு டவுட் வேணாம். எதிர்காற்றின் நடுவிலும் வருவார்.
கடலின் நடுவில் இருப்பது போல பிரச்சனையில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுதும் அவர் வருவார். He will come even if you are in the deepest of the sea. In the deepest part of the sea, in the center part of the sea, if you are surrounded by problems like water, even there the Lord will come. Hallelujah. Hallelujah. When nothing is favorable, when nothing blows your side, nothing is favorable to you, even then the Lord will not forsake you. He will come in search of you to rescue you. And the Lord knows when you are exhausted, tired, and you can't move anymore. Hallelujah. திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார். ஒரு ஆமென். If you are facing a giant, if you are facing a struggle, ஒரு வகையில் சொல்லணும்னா you are meant to face that struggle. You are meant to face that giant because that giant has to be slayed by you. Can I hear an amen to that? ஒரு சத்தமா ஒரு ஆமென். அந்த கோலியாத்தை நீ வீழ்த்தணும்னு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென். அந்த சிங்கத்தை உடைச்சு கரடி வாயை கிழிக்கிறதுக்குன்னே ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் அவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அவனை அழிவது மட்டும் இல்லை, நீ பலவான் என்பதை உனக்கு புரிய வைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு தெரியும், இப்போ நான் இறங்கணும் களத்தில். அவர் இறங்கி வருவார். வேடிக்கை பார்த்துட்டு சாக அனுப்புகிற தேவன் அல்ல. He will come. Amen. When I was in my 12th standard, I had a physics master. Well built, சூப்பராக இருப்பார். நல்லா அவருடைய கதையை சொல்லிட்டு இருப்பார். Once he was in the Navy. எல்லாம் பெரியவங்களாம் சேர்த்து பண்ணால் நல்லா வாட்டு சாட்டம் பார்க்குறாங்க. நேவிகள் அனுப்பி விட்டார். போயிட்டாங்க. அங்கே நேவியில் இவர்கிட்ட இந்த குரூப்பில் நீச்சலே தெரியாத முதல் ஆள் இவர் தான். அது ஜாயின் பண்ணிக்கிறது நேவியில். எப்போ பார்த்தாலும் தண்ணியை பார்த்தா பயம் 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 பயம். ஒரு நாள் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுனே தெரியல, திடீர்னு கண்ணு முழிச்சா நான் தண்ணிக்குள்ளே இருக்கிறேன். ஏதோ ஒரு படுபாவை நான் தள்ளி விட்டான் மேலே இந்த டெக்லேருந்து. அவர் சொல்கிறாரு, தண்ணிக்குள்ளே போகிறேன், தண்ணி குடிக்கிறேன், திணறேன், வெளியே வரேன், கை காலாம் அசிக்கிறேன், எல்லாம் நின்று பார்க்குறான், எவனுமே வரமாட்டேன்றான். தண்ணி 3 சான்ஸ் கொடுக்கலாம் சொல்லுவாங்க பாரு. அது மாதிரி 2வது டைமும் முங்கி 3வது டைம் அது சொல்லாரு, ஐஸ் பிகேம் டிம், ஐ ட்ராங்க் லாட் ஆஃப் வாட்டர். நமக்கே தெரியும், அப்படியே எல்லாமே இருள் அடையிறது மாதிரி நான் மூழ்கும் பொழுது ஒரு கை எனக்கு பிடிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாதி நினைவில் இருக்கிறேன், பாதி நினைவில் இல்லை. ஒரு கை பிடிச்சது, அந்த கை என்னை தரன்னு இழுத்துட்டு மேலே வந்து அப்புறம் கொண்டு வந்து போட்டு என்னை ப்ரெஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணாங்க. நான் தண்ணிக்கு பயந்த கடைசி நாள் அதுதான் அப்படின்னார். தள்ளி விட்டது யாருன்னா அவரோட கேப்டன், ரெஸ்கியூ பண்ணது யாருன்னா அதே கேப்டன். அன்னியோடு என் பயம் போச்சு அப்படின்னார். தண்ணியை குறித்து இருக்க பயம். சில நேரம் நம்ம கேப்டன் இருக்காரு, தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறது பெரிய ஆள். நிறைய பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, சிரிக்கிறீங்க, எனக்கு புரியுது. எல்லாருமே செயலிங்க இந்த சேம் போட்டு போல் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவர் இறங்கி வருவார். He will come. He will come and save you. He will come and save you. Do you all agree with me? Amen. So இன்னைக்கு the Lord promises this thing to you and me. That's what I want to say and close. 29th verse display பண்ணுங்களேன். He gives strength to the weary and increases the power of the weak. Let's read it once again. He gives strength to the weary and increases the power of the weak. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இந்த நியூ இயர்ல ஜனவரியில் தான் இருக்கும், பிகினிங் ஆஃப் த மந்த்ல தான் இருக்கும். இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நான் உனக்கு சத்துவத்தை கொடுப்பேன், நான் உனக்கு பலனை கொடுப்பேன். அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு நான் வருவேன். அல்லேலூயா. உனக்கு கம்பேர் பண்ணும்போது இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், பட் யூ வில் கீப் ரன்னிங் பை த பவர் தட் ஐ கிவ் யூ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபன்னியா புரிஞ்சுக்கணும்னா ஐ கேன் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். How many have you seen Duracell battery ad? Have you seen that little bunny running? மற்ற எல்லா பேட்டரியும் அப்படி இளைப்படைந்து சோர்ந்து இடறி விழுந்துரும். ஆனால் அந்த டியூராசெல் இருக்குது மட்டும் இட் கெப்ட் ரன்னிங். நான் சொல்கிறேன், உங்களே என்னை ஆண்டவர் அப்படி தான் வைப்பார். ஆமென். டுனாமிஸ் பவர் உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எம்பவர் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, அதான் அந்த விசுவாசம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேர்டு. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
கர்த்தருக்கு காத்திருக்க பழகி கொள்ளணும். வெயிட்டிங் அப்பான் த லார்ட் ஃபார் ஹிம் டு ஆக்ட் ஆன் அவர் பிஹாஃப். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து, அவர் கரெக்டான டைம்ல வருவார். இடற விட மாட்டார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்க ஃபெய்த் லெவல் வேற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. உங்க ஃபெய்த் லெவல் வேற லெவல்ல இருக்கணும். யூ ஷுட் பி சோ ஹை தட் யூ வில் அது கான்ஃபிடென்ட்லி ஸ்பீக் லைஃப் ஓவர் யுவர் சிச்சுவேஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன். ஆமென். There are certain Goliaths to be meant in your way. There are certain Jericho walls that are meant to be in your way, and those walls are not for you to be kept outside Jericho. Those walls are meant to be tumbling down before you when you praise the Lord, so that you can walk over it and go to the other side of Canaan. Hallelujah. Amen. There are certain demons, there are certain bondages. The Lord will use you, empower you to break them. Hallelujah. Financial struggles, witchcrafts, different kind of animosities, different kind of enmities that are rising against us. God is not going to look for somebody else. God is not going to look for some servant of God in some corner of the earth and come to bless you. He can do that also. He will do that also. But his first preference will be you. His first preference will be you and me. God wants us to rise up as a fire generation. God wants to use us to break the powers of the enemy. Hallelujah. He wants to use us to set our own families free. He wants to use us to set the people that are around us free in Jesus' name. Hallelujah. நான் சொல்றேன், இளை படைந்தவனுக்கு, சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இரவு உங்களுக்கு அதை தான் செய்ய போறார். கண்ண மூடி என் கூட ஜெபம் பண்ணுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட பலன் கேட்டு ஜெபம் பண்ண போறீங்க? Just keep praying. Lord, I need strength to endure. I need power. I need wisdom. I need the anointing of the Holy Spirit. There is a level to which I can struggle with my own strength. There are certain things that I can try to accomplish with my God-given knowledge and intellect and education, but I know it is not sufficient. I know there are greater things that I don't understand right now, but I know that my God is able to supply with the needed wisdom, with the needed favor. Hallelujah. Rabba koto shaka baba. Come on, open your mouths and praise the Lord. Open your mouths and pray fervently. Open your mouths and start speaking life in Jesus' name. Hatoro hada makatada alhuda riba shataraba. Have you been that person who been saying, Lord, have you forgotten me? Have you been that person who says, the Lord has not taken my petition upon himself? I'm still going through this serious damage. Hallelujah. I'm still going through this shame in my life. If you are that person, the Lord says, no, the Lord never forgets anybody. He is not weary, he is not tired. In fact, he is the one who gives you the strength that you need to endure. Aribakato rushada raba inanama sotora bariatare sekidara la shora darabaria. Come on people, வாயை திறந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை அக்கினியாய் மூடட்டும். ஹல்லேலூயா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன தாழ்த்தி பேசுறாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, என்னை குறித்து தேவையில்லாத தகவல்களை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. they are always hating me என்று சொல்லுகிற உங்களுக்கு இனி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. உன்னை நான் நிலைநிறுத்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை கற்பாறையை போல ஆக்குவேன். the more they throw stones at you, the more ripe and harvestful you will become. The more they talk bad about you, the more glittering and shining you will become, says the Lord Almighty. Receive it in Jesus' name. Hallelujah. You know, brother, sister, the Lord does not bring you to a place without an ability to finish the race. Hallelujah. The Lord does not put you into a place, into a race, into a track, into a project, into a ministry without empowering you. Hallelujah. If you think it is your knowledge, it's your MBA, it is your experience, it is your ministry experience that you have that is going to fulfill that calling, no, you are wrong. Hallelujah. It may help you, but it is the anointing of the Lord, it is the calling that is upon you, it is going to help you in Jesus' name. Come on, receive it. Hallelujah. Malhoda rabba sheteribianta rabba. And the project is successful முடிக்க செய்வார், அந்த ஊழியத்தை அற்புதமா செய்து முடிக்க உதவி செய்வார். நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை பயங்கரமா நிறைவேற்றும்படி தேவ பலன் உன்னை ஆட்கொள்ளும். Hallelujah. Let the weak say, I am strong.
Hallelujah. Let the poor say, I am rich. கொஞ்ச நேரம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். I'm going to lead you into a time of prayer for anointing. Hallelujah. Hallelujah. Roma shata raba riba kada raba. Anointing ஒரே ஒரு requirement தான். You got to be thirsty for the Lord to touch you. Holy Spirit, flow in this church, Lord. Are you thirsty? Do you want your ministry to be like a blazing fire? Oh, hate maka soto. Oh, hallelujah. Are you tired and weary of all the struggles that you've been facing all along? Do you really want the strength from the Lord to break the powers of those chains that are binding you? Hallelujah. Masoto robo. Do you want to become a person that has defeated poverty by the power of God? Do you want to be that person who has defeated sickness by the power of God? It is available for you. All you need is the empowerment of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் உன்னை இப்பொழுது நிரப்புவதாக. ஏகதரபா. ஆவியில நிறைஞ்ச அபிஷேகத்தை கேளுங்க. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. கேளுமா, வாயை திறந்து கேளு. அன்பு வாலிபனே, பிள்ளையே, ஆண்டவரை பார்த்து கேளு. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஏ பாராதா ராஷே டராகாதோ. Fire in the name of Jesus. Yesuve. Hallelujah. Nirapume, nirapume. Ene nirapume. Ene nirapume. Hallelujah. Thank you Jesus. நீங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருங்க. நீங்க you don't have to sing, just pray. என்ன பிரேயர்? அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஆண்டவரே, fill me, fill me, fill me. Break the yoke that is upon me. Lord, I've been branded with many brandings. I've been called a pauper. I've been called a sick person. I've been called broke. ஆண்டவரே, ஆனா but the way you call me is different. ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டவன், நான் தரித்திரம் பிடிச்சவன், பணம் இல்லாதவன், ஆண்டவரே நான் உதவாதவன் அப்படின்லாம் நிறைய பேர்கள் எனக்கு சூட்டப்பட்டிருந்தாலும் நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் எனக்கு நிலை நிற்கும். Hallelujah. Mene mashadara riyadara. Keep praying. I want you to keep praying. I want you to keep praying. Ire madara shidera. Hallelujah.